நேயர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பின் மூலியமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துள்ளோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனைதினமும் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு ஜாதகங்களை நாங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை தேர்வு செய்து சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் எங்களுக்கு தகவல் கொடுத்தால் நாங்கள் சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் தகவல் கொடுத்து கான்ஃபரன்ஸ் கால் மூலம் முதலில் பேச வைத்து போன் நம்பர் கொடுத்துருவோம். நீங்கள் பேசிக்கலாம். எங்களை போய் பேசி செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னாலும் அதையும் நாங்கள் செய்வோம். பெற்றோர்களின் சிரமங்களை குறைப்பதற்காக நாங்கள் இந்த சர்வீஸ் நாங்கள் செய்கிறோம். சேவை மனைப்பான்மையோடு இது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைமை அலுவலகத்திலிருந்து பேசுகிறோம். இன்று உங்களுக்கான ஜாதகங்களை எங்கள் அலுவலகத்திலிருந்தே நாங்கள் அறிமுகம் செய்கிறோம். அதை பார்த்து உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு விரைவில் திருமணம் நடக்க நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை திருமதி மஞ்சுளா மேடம் அவங்க வாசிக்கிறாங்க, அறிமுகம் செய்கிறாங்க. பாருங்கள். உங்களுக்கான இன்றைய ஜாதகம். ஜாதகர் பெயர் தீப்தி. சுத்த ஜாதகம் துருவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர். துலாம் ராசி, விசாக நட்சத்திரம், ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்க. இவங்களுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா பிபிடி எம்பிடி முடிச்சிருக்காங்க. உயரம் 5.6. பிறந்த தேதி 25/2/2000 பிறந்திருக்காங்க. ஜாதகர் இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் சென்னை. அப்பா பெயர் செந்தில்குமார், அவங்க பிசினஸ் பண்றாங்க. அம்மா பெயர் திவ்ய பிரியா, இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு பிஜி எம்பிடி பிஇ டாக்டர் வரன் எதிர்பார்க்குறாங்க. பிறப்பு வரிசை 1. இவங்களுக்கு கூட பிறந்த தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு, மீதி நேரி. இந்த ஜாதகர் பெயர் தீப்தி. அழகான பொண்ணு, நல்ல வசதி. இவங்க பிறக்கும் போதே குரு மகாதிசை பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போர் என்றது 15 வருஷம் 2 மாதம் 4 நாள். சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேர் சதீஷ், அகமுடையர், சுத்த ஜாதகம். திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, சிம்ம லக்கணம். பிஇ எல்எல்பி படிச்சிருக்காரு. உயரம் 175 சென்டிமீட்டர். மாதம் 1,60,000 வருமானம் வருது. பிஎஸ்என்எல் டிபார்ட்மெண்ட் டு ஸ்டோர் அப்படின்னா என்னன்னாக்கா மர ஜாமான்கள், மரம் விற்கிறது, பெரிய கடையாக வச்சிருக்கிறாங்க. சொந்த ஊர் ஆத்தூர் தான். அம்மா பேர் கீதா, இல்லத்தரசி. அப்பா பேர் அருண், நல்ல வசதி. எதிர்பார்ப்பு படித்த நல்லவரனா கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வருஷம் 2. கூட பிறந்த அக்கா 1. சொந்த வீடுகள், கடைகள், நிலங்கள், சொத்து மதிப்பு 20 கோடிக்கு மேலே இருக்கும். ஒரு பிறக்கும் போதே ராகு மகாதிசை 4 வருஷம் 2 மாதம் 10 நாள். குரு மகாதிசை 16 வருஷம். சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் ஆர்த்தி என்கின்ற அஜிதா ஸ்ரீ. சுத்த ஜாதகம் துளுவ வேளாளர், நாயக்கர் வகுப்பை சேர்ந்தவர். ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம், மீன லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகருடைய படிப்பு எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்காங்க. பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. உயரம் 167 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 24/1/2002 பிறந்திருக்காங்க.
அப்பா பெயர் யுவராஜன், தலைமை நிர்வாக அதிகாரி, ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. அம்மா பெயர் இந்திர பிரியதர்ஷினி, முதுகலை பட்டதாரி ஆசிரியர். பிறப்பு வரிசை 2. இவங்களுக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்காங்க. இந்த ஜாதகர் பெயர் ஆர்த்தி என்கின்ற அனிதா, சுத்த ஜாதகம், கிருத்திகை நட்சத்திரம், அருமையான பொண்ணு. என்ன ஊருக்கு போடாம இருக்குது. இவங்க பிறக்கும் போதே சூரியன் மகா திசை 6 மாசம் 9 நாள் இருப்பு, சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம், பேரு ராகவேந்திரா, சுத்த ஜாதகம், அகமுடைய முதலியார், பூச நட்சத்திரம், கடகராசி, மிதுன லக்கணம். எம்இ படிச்சிருக்காரு, உயரம் 5.6, ஆசிரியர் வேலை பார்க்குறாரு. 3/9/1994 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 60 லட்சம் வாங்குறாரு. ஒரு மாசம் 5 லட்சம் ரூபா. சொந்த ஊர் சென்னை. அப்பா பேரு ரங்கராஜன், அம்மா பேரு விஜயலட்சுமி இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ள படித்த நல்ல குடும்பம் தான் கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 2. கூட பிறந்த அண்ணன் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு, 2 பிளாட் இருக்குது. இவர் பிறக்கும் போதே சனி மகாதசை 10 வருஷம் 10 மாசம் 10 நாள் இருப்பு, புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ளவங்க எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் பேசி திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கான போட்டோ ஜாதகம் பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம், ஜாதகர் பெயர் திவ்யஸ்ரீ, 7 செவ்வாய் ஜாதகம், சோழிய வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர். சிம்மராசி, பூர நட்சத்திரம், சிம்ம லக்கணத்துல பிறந்திருக்காங்க. இவங்க வந்து பிடிஎஸ் முடிச்சிருக்காங்க. உயரம் 160 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 27/12/1999. டாக்டரா ஒர்க் பண்றாங்க. மாதம் 20,000 சம்பளம் வாங்குறாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல. சொந்த ஊர் நாமக்கல். அப்பா பெயர் ரவி, எஸ்ஐ போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் நாமக்கல். அம்மா பெயர் ஜெயசித்ரா, இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு அரசு வேலை, பேங்க் வேலை, டாக்டர் படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன். பிறப்பு வரிசை 2. இவங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த திருமணம் ஆகல. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு 2, 5 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இந்த ஜாதகர் பேர் திவ்யா, சோழிய வேளாளர், அருமையான ஜாதகம், பிடிஎஸ் டாக்டர். இவங்க பிறக்கும் போதே சுக்கிரன் மகாதசை 11 வருஷம் 10 மாசம் 11 நாள் இருப்பு, சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம், பேரு ஹரிபிரசாத், கார்காத்த வேளாளர் பிள்ளை, சுத்த ஜாதகம், பூச நட்சத்திரம், 4ஆம் பாதம், கடகராசி, கடகலக்கணம். பிடெக் ஐடி படிச்சிருக்காரு. 28/7/1995 பிறந்திருக்காரு. ஆண்டுக்கு 15 முதல் 20 லட்சம் வரை வருமானம். சொந்த ஊர் ஆத்தூர். அப்பா பேரு அசோகன், ரிட்டையர்டு. திருமதி தீனா தேவி, இல்லத்தரசி. படித்த நல்ல குடும்பம்னா கேட்குறாங்க. பிறப்பு வரிசை 2. கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு. வீடு, காடு 5 ஏக்கர், காளிமணி, சொத்து மதிப்பு 5 கோடி. இவர் பிறக்கும் போதே சனி மகாதசை 1 வருஷம் 5 மாசம் 23 நாள், புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் சரண்யா காயத்ரி. சுத்த ஜாதகம் அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். கும்பராசி, சதயம் நட்சத்திரம், மேஷ லக்கணத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகத்தை படிப்பு பிஇ பிஜிடி டேட்டா அனலைசிஸ் முடிச்சிருக்காங்க. உயரம் 5.2. பிறந்த தேதி 30/1/1998. சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்றாங்க. மாசம் 50,000 சம்பளம் வாங்குறாங்க. சென்னையில ஒர்க் பண்றாங்க. சொந்த ஊர் சென்னை. அப்பா பெயர் சிவகுமார். ஆபீசர் ஜெனரல் கவர்மெண்ட் அசோசியேஷன் ஒர்க் பண்றாங்க. அம்மா பெயர் சித்ரா. அக்கௌண்டன்ஸ் பார்க்குறாங்க. டிஎன்பிசிசி பேங்க் சென்னை. எதிர்பார்ப்பு படித்த சென்னையில் உள்ள வரன் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. பிறப்பு வரிசை 1. இவங்களுக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க, தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க. சொத்து பார்த்தீங்கன்னா நிறைவான வசதி மீதி நேரி. இந்த ஜாதகர் பெயர் சரண்யா. அழகான பொண்ணு, நல்லா படிச்சிருக்கிறாங்க. இவங்க பிறக்கும் போதே ராகு மகாதசில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போன்றது 9 வருஷம் 2 மாசம் 27 நாள். குரு மகாதசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு குகன் செங்குந்தர். சுத்த ஜாதகம். உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாதி. கன்னிராசி, ரிஷப லக்கணம். எம்பிஏ படிச்சிருக்காரு. உயரம் 175 சென்டிமீட்டர். 5/11/1988 பிறந்திருக்காரு. மாசம் 80,000 ரூபாய் சம்பளம். சென்னையில வேலை பார்க்கிறாரு. அப்பா பேர் சேதுராமன், ரிட்டையர்டு, பிரைவேட் ஸ்டோர். திருமதி கலைச்செல்வி இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப வரன். பிறப்பு வரிசை 2. கூட பிறந்தவர் அக்கா 1. கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு மற்றும் காளிமனை இருக்கிறது. இவர் பிறக்கும் போதே சூரியன் மகாதசில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போல் என்றது 2 வருஷம் 4 மாசம் 14 நாள். சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குரு மகாதசை 16 வருஷம். அருமையான குரு பலன் இருக்கிறது. எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழும். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் சேஷன். 8 செவ்வாய் ஜாதகம். கடகராசி, ஆயிலை நட்சத்திரம், மிதுன லக்கணத்துல பிறந்திருக்காங்க. இவங்க வந்து எம்பிஏ முடிச்சிருக்காங்க. 4/2/1996 பிறந்திருக்காங்க. வருஷத்துக்கு 7 லட்ச ரூபாய் சேலரி வாங்குறாங்க. சென்னையில ஒர்க் பண்றாங்க. சொந்த ஊரும் சென்னை. அப்பா பெயர் விவேக். அரசு வேலை, ஓய்வு. அம்மா பெயர் மணிமேகலை, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல வேலையில் உள்ள வரன். பிறப்பு வரிசை 1. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. இவங்க வீட்டுக்கு ஒரே பையன். சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சென்னையில 4 பிளாட், எழும்பூரில் 3 அடுக்கு மாடி வீடு உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் சேஷன். அழகான பையன், எம்பிஏ படிச்சிருக்காரு. இவர் பிறக்கும் போதே புதன் மகாதிசை 14 வருஷம் 9 மாசம் 15 நாள். கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை நாங்கள் அறிமுகம் செய்த ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் கேட்டுக்கொண்டு, இது எங்களுடைய எஸ்ஆர்ஜி கல்யாணம் தலைமை அலுவலகம் தான். இந்த போட்டோவில் பாருங்க. நீங்கள் பதிவு பண்ணணும்னா வீட்டில் இருந்தே பதிவு பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக. ஃபோன் நம்பர் 99 43 30 66 29. எங்கள் அலுவலகம் இதே போன்று சென்னை எக்மோரிலும் உள்ளது. நீங்கள் எங்கு வேணாலும் ஆன்லைனில் பதிவு செய்து கொள்ளலாம், நேரிலையும் போகலாம் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.